வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பைசன் படத்துறையில இருந்து பார்க்க போறோம். இந்த படம் வந்து நம்ம மாரிஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. என் துருவ் என் அனுபவம் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ வித்தியாச வீடியோ நம்ம போயிடலாம். ட்ரெயிலர் 3 நிமிஷம். சவுண்ட் ஃபுல்லா வச்சிருக்கோம். யூரோ விக்ரம் நெவ்வாஸ் கே பிரசன்னா 1990. எக்க அல்லாமா. ஓ கபடி ஒரு கனவு. கபடி 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 கபடின்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன? நம்ம ஊரில் பிறந்து கபடி பிடிக்காம வேணாது இருப்பானா? ஆனால் அதே கபடி தான் கடைசியாக என் புள்ளி எங்கே கொண்டு போய் நிறுத்தணும்னு தெரியும். நம்ம ஊர் காட்டில் இருக்கிற சின்ன சின்ன கோவலை எவ்வளோ பெரிய ரவுடித்தனமா மாறி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியும். இந்த மாதிரியான ஊர்ல எங்களை மாதிரி ஆளுங்க புதிய தூக்கி முன்னாடி வைக்காம கத்திய தூக்கி முன்னாடி வச்சா குத்தி கிழிச்சு போட்டு போயிடுவாங்க. இதுக்குதான்ல உனக்கு கபடி வேணா ஒரு மண்ணு வேணான்னு தலைவாடா அடிச்சுக்கிட்டேன். வந்த வழியில வாப்ப விலை கொடுத்து வாங்கிட்டியாடா. சத்தியம் பண்ணல கபடி மயிரும் கடந்து அலைய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. கிட்டான் பத்தாதுரா, இது பத்தாது. உன் கையை உடைச்சாலும் சரி காலை உடைச்சாலும் சரி நீ ஓடிக்கிட்டே இரு. மேல மேல போகணும், அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். அப்பதான் நாமெல்லாம் இங்க ஒரு ஆளாவே தெரியும். டேய் நீ கிளம்புடா. Okay guys, trailer was good. நல்லா இருக்கு. அகெயின் இது வந்து இது அகெயின் மாரிஸ் படம் தான். ஓகே, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு 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 மிருகம் ஒரு அனிமலோட ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா வந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து இன்ட்ரோ பண்ணுறதா வந்து நம்ம மாரிஸ் ஒரு யூனிக்னஸே இருக்கும். ஸோ இந்த ட்ரெய்லர்லையும் அதே மாதிரி தான் இருக்குது. 3 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. லிட்டரலாகவே ஸ்டோரி உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியுது தான். ஆனால் என்னன்னா இந்த படம் வந்து மெயினாக கபடியை வச்சு மையப்படுத்தி தான் எடுத்திருக்கான்னு தான் ஒரு டவுட் இருக்குது. அது ஏன்னா கடைசியில் வந்து ஒரு 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 30-40 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கபடியோட தான் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதுதான் மொத்த கதை இருக்க போதா அப்படின்னு இருக்கு. ரெண்டாவது நம்ம மாரிஸ் ஒரு யூனிவர்ஸ் இருக்கு. ஓகே, வாழை அப்புறமா அவரோட அந்த நிறைய படங்கள் வந்து வரிசையாக வந்து அவர் வந்து வேற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ல வச்சிருந்தாரு. ஓகே, ஸோ பைசன் வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்ல வருமான ஒரு டவுட் எனக்கு இருக்கு. ஏன்னா இது வந்து இது வந்து ஆல்ரெடி வந்து பரியன பெருமாள் வந்துருந்துச்சு. ஓகே, இது வந்து பரியன பெருமாள் மாதிரி ஒரு ஃபுல் இன் ஸ்பாட்ஸ்ல இருக்கு. ஸோ இது தெரில எப்படி என்ன இது அரேஞ்ச் பண்ண போகுதுன்னு தெரில. ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டி தான். பட் நல்லா இருக்கு. அண்ட் தென் படம் வெளியாகிறதுக்கு இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் தான் இருக்கு. இப்போ ட்ரெயிலர் விட்டுருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து மக்களிடம் போய் ரீச் ஆகும் எனக்கு தெரியல. பட் ஐ ஹோப் இது நல்ல ஒரு வரவேற்பா கொடுக்கும்னு நம்புறேன். அண்ட் தென் எஸ், நம்ம துருவ் விக்ரம் அவர் நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து
இதுல வந்து அவரோட ஆக்டிங் வந்து நிறையவே வந்து மாறுபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு. and then அந்த ஆடியும் அவரையும் காட்டும் போது அந்த 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 சீக்வன்ஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு. தென் சுவிட்சர்லாந்து பிளாக் அண்ட் ஒயிட் தீம்ஸ் அது ரொம்பவே நல்லா இருக்கு. நான் பார்க்கலாம் அக்டோபர் 17 வந்து இந்த படம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு வரவு பெறுதுன்ட்டு. நான் கண்டிப்பாக இந்த படம் பார்ப்பேன், பார்த்துட்டு கண்டிப்பாக என் சேனல் வந்து ரிவ்யூ நான் போட்டுறேன் கைஸ். என் 17 18 வருஷம் நிறைய படம் வருது, எல்லாமே நம்ம சேனல் வந்து டைமுக்கு ரிவ்யூ வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் சாரி ஃபார் லேட் ரியாக்ஷன். இந்த புது வீடியோவில் பார்க்கலாம். பாய்.